அனைவருக்கும் வணக்கம். இன்று காலை தமிழக காவல்துறையினால் திருவேங்கடம் அப்படிங்கிற நபர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா, பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் திரு ஆம்சாங் அவர்கள் சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்டார். அந்த கொலை வழக்கில் காவல்துறையிட்ட இந்த திருவேங்கடம் அப்படிங்கிறவர் இவராக ஆஜரானார். காவல்துறை அவங்கள தேடி கண்டுபிடிக்கல, இவராக ஆஜரான நபர். அவரை இன்றைக்கி ஆயுதங்கள்லாம் பதுக்கி வச்சுருக்க இடத்துல ஆயுதங்களை அடையாளம் காட்டுறதுக்காக அழைச்சிட்டு போனோம். அப்போ தப்பிக்க முயற்சி பண்ணார், அதனால் என்கவுண்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த என்கவுண்டர் போலியான என்கவுண்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஆம்சாங் அவர்களுடைய படுகொலை ஒரு அரசியல் படுகொலை. அந்த அரசியல் படுகொலையில் தலித் அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதிலும் குறிப்பாக திருமாவளவன் சம்மந்தப்பட்டிருக்காரு. அவரை விசாரிக்கணும், இந்த வழக்கு சிபிஐக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஆனால் தமிழ்நாட்டில் இது நடக்குமா, நியாயமாக விசாரணை நடக்குமான்னு நிச்சயமாக நடக்காது. என்ன காரணம்னாக்கா, ஆட்சியில் இருக்கிறது திமுக. இந்த திருமாவளவன் அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறார், அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறார். அதனால் இந்த விசாரணை நியாயமாக நடக்காது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை உண்மையான, நேர்மையான, சிறப்பான, ஆற்றல் மிக்க, அறிவுபூர்வமான காவல்துறை தான். ஆனால் இந்த விசாரணை நேர்மையாக நடக்காது. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்க, இந்த தமிழக காவல்துறையை செயல்பட விடாத அளவுக்கு அவங்கள தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க இந்த கோபாலபுர குடும்பம். அவங்க அதிகாரத்தை செலுத்துகிறாங்க, காவல்துறைக்கு உண்மையான முழுமையான சுதந்திரத்தை கொடுக்கறது இல்லை. அதனால் இதில் நியாயமான விசாரணை நடக்காது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு போகணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ நடக்குது. யாரோ ஒரு உண்மையான குற்றவாளியை தப்பிக்க வைக்கிறதுக்காக இன்னைக்கு இந்த என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கு. இந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட நபர் உண்மையான குற்றவாளியா அப்படிங்கிறது சந்தேகம் இருக்குது. இல்லை, அப்படி இல்லைன்னாக்க எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் ஏன் இவரை என்கவுண்டர் பண்ணுறாங்க அப்படின்னு நாமெல்லாம் கண்டிப்பாக கேட்கணும். கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் ரொம்ப படு மோசமாக இருக்குது. கடந்த 3 வருஷமாக, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வேங்கை வயல் அப்படிங்கிற ஒரு ஊரில் குடிநீர் தொட்டியில், நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்தவங்களை இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகளை கைது செய்யலை. அது எல்லாருக்குமே தெரியும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, போதை வஸ்துக்கள், கஞ்சா, ஹெராயின், இது பார்த்தீங்கன்னாக்கா தமிழகம் முழுவதும் ரொம்ப படு மோசமாக பரவிக்கிட்டு இருக்குது. அதனால் ஏகப்பட்ட கிரைமு தமிழ்நாட்டில் தொடர்ந்து எண்ணிக்கை இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்குது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா, சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து நம்மளுடைய சகோதரர்கள் 66க்கும் மேற்பட்ட நபர், கள்ளக்குறிச்சியில் 60க்கும் மேற்பட்ட நபர்கள் விஷ சாராயம் குடித்து இறந்து போயிருக்காங்க. கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து நம்மளுடைய சகோதரர்கள் 60க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போயிருக்காங்க. அதுக்கும் இதுவரைக்கும் ஒரு முறையான விசாரணை, முறையான நடவடிக்கை இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான நிலையில் தமிழகத்தில் உள்ள சட்டம் ஒழுங்கு செயல்பட்டு இருக்குது. இவங்க யாரையெல்லாம் கைது பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, சோசியல் மீடியாஸில் மீம்ஸ் போடுறவங்க, ஏதாவது ஒரு பாட்டை மெட்டு வச்சு பாடுறவங்க, கருத்து சொல்கிறவங்க, இப்படி உள்ள நபர்களை மட்டும்தான் இவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இது போன்ற நிகழ்வுகளுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்களான்னாக்கா நிச்சயமாக இல்லை. அவ்வளோ ஒரு மோசமான சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஆம்சாங் அவர்களுடைய படுகொலை வழக்கு சிபிஐக்கு போனால் மட்டும்தான் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா, இந்த ஸ்டாலின் கருணாநிதியோட மகன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த முதலமைச்சர் பதவியில் உட்காந்துட்டு இருக்கார். அவருக்கு ஏதாவது தகுதி இருக்கான நிச்சயமாக இல்லை. ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுத்தீங்கன்னா கூட அதை அவரால் படிக்க முடியாது. அவருக்கு நிர்வாக திறமையோ, ஒரு சொல்கிற விஷயத்தை புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டியோ சுத்தமாக கிடையாது. அவர் எம்எல்ஏ ஆகிட்டார், கருணாநிதி மகன் அப்படிங்கிறதுனால அவர் அதில் இருக்கிறார். அவருடைய மகன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தீராத விளையாட்டு பிள்ளை. அவருக்கு ஆட்சி நிர்வாகத்தை பற்றியும் எதுவுமே தெரியாது, கட்சியை பற்றியும் எதுவுமே தெரியாது, தமிழ்நாட்டோட நிலவரம், சட்டம் ஒழுங்கு என்னன்னு எதுவுமே தெரியாது. அவர் எதில் கவனம் செலுத்துறாரு அப்படிங்கிறத நாம் சோசியல் மீடியாலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நடிகைகள் எங்கே இருக்கிறாங்க அங்கே தான் போகிறாரு, பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாரு. அதெல்லாம் நமக்கு வெளிப்படையாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அவருடைய மருமகன், அதாவது ஸ்டாலினோட மருமகன், அவர் ஆட்சி அதிகாரத்தில் நேரடியாக
ஆதிக்கம் செலுத்துகிறாரு அப்படின்னு சில புகார்கள் வருது. அவர் ஆட்சி அதிகாரத்தில் இல்லைன்னாலும் குடும்ப உறுப்பினர் அப்படிங்கிற முறையில் வந்து அவர் அதிகாரம் செலுத்துகிறாரு. அவர் என்ன பண்ணுறாருனாக்க, தமிழ்நாட்டிலேருந்து எப்படி பணம் பெட்டி வாங்கலாம், எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி லஞ்ச பணத்தை அயல் நாடுகளில் முதலீடு பண்ணலாம், இதில் மட்டும்தான் அவர் கவனம் செலுத்துகிறார். ஸோ முதலமைச்சரும் சரி, முதலமைச்சரோட மகனாக இருக்க அமைச்சரும் சரி, ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அவர் மருமகனும் சரி, தமிழ்நாட்டை பற்றியோ தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு பற்றியோ ஓட்டு போட்ட மக்களை பற்றியோ எதுவுமே சிந்திக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு தேவை இந்த பணத்தெல்லாம் எப்படி கொள்ளையடிக்கலாம், கொள்ளையடித்த பணத்தை எப்படி போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அயல்நாடுகளில் பாதுகாப்பு, அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க செய்கிறாங்க. இந்த ஓட்டு போட்ட மக்களை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்கிறது இல்லை. அவங்களுக்கு அதிலெல்லாம் கவனமே கிடையாது. அவங்களுக்கு ஆட்சியை தக்க வச்சுக்கிறது எப்படி, குடும்பத்தில் தங்களுடைய கட்சியில் வந்து தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை ஆதிக்கம் செலுத்துறது எப்படி, ஆட்சி அதிகாரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் ஆதிக்கம் செலுத்துறது எப்படி, இதில் மட்டும்தான் அவங்களுக்கு கவனம் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு காட்டு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. இதே நிலைமை நீடிச்சுனாக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக மிக ஆபத்தை இந்த திமுக ஆட்சி வந்து ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இந்த போலி என்கவுண்டர் உண்மையாக விசாரிக்கப்பட வேண்டும். அதற்கு முன்னதாக இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையில் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். இனி வரும் காலங்கள்லையாவது இந்த தமிழக மக்கள் முழிச்சுக்கணும், நல்லவங்க கெட்டவங்களை கண்டுபிடிக்கணும், அவங்கள பார்த்து ஓட்டு போடணும். நம்ம வெறுமனே கோயிலுக்கு போகிறது, பூஜை புனஸ்காரங்களை பண்ணுறது, சாமியை விழுந்து விழுந்து கும்புறதுனால மட்டுமே நமக்கு நன்மை நடந்துடாது, அதுவும் வேணும். அதே நேரத்தில் உண்மையான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம், கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் சாமியை கெட்ட வார்த்தையில் திட்டுறவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடுறோம். அப்போ எப்படி நம்ம இந்த சாமி நம்மளை காப்பாற்றும்? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இனி வரும் காலங்கள்லையாவது அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் ஏற்படணும். இந்த தமிழக மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யணும். இது மற்றவங்களுக்காக மட்டும் இல்லை, நமக்காகவும் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, பக்கத்து தெருவில் நடக்குது, பக்கத்து ஊரில் நடக்குது, பக்கத்தில் மாவட்டத்தில் நமக்கு என்னான்னு நாம் இருக்க முடியாது. காரணம் வந்து எங்கேயோ நடக்குது, நாளைக்கு நமக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அதனால் இனி வரும் காலங்கள்லையாவது இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நாம் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணணும். இனி வரும் காலங்கள்லையாவது இந்த ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் ஏற்படுறதுக்கு நாமெல்லாம் முயற்சி பண்ணணும். இந்த தமிழ்நாட்டு மேலே அக்கறை செலுத்தி நம்ம வந்து அரசியல் மாற்றத்துக்கு உறுதுணையாக இருக்கணும், ஆட்சி மாற்றத்துக்காக வாக்களிக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக உங்களை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.